அங்க பார்த்தா வணக்கம் இப்படி சொல்லுவேன். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இளிச்சவாய் பையன் ஒருத்தன் இருக்கானா, அவன் வணக்கம். நம்ம ஆக்சுவலி இந்த மாதிரி 1-to-1 பேசணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒரு மே மந்த்ல இருந்து பிளான் பண்ணிருப்போமா. அப்புறம் உங்களுக்கு ஒர்க் எனக்கு ஒர்க்குன்னு சொல்லிட்டு நம்ம உட்காரவே இல்லை. சின்ன திருத்தம், உங்களுக்கு ஒர்க்கு எனக்கு இல்ல. சரி ஓகே, எனக்கு ஒர்க்கு, அதனால நம்ம வந்து உட்காந்து இப்படி 1-to-1 அப்படி பேசவே இல்லை. அண்ட் இப்போதான் லாஸ்டா வந்து உட்காரதுக்கு ஒரு டைம் கிடைச்சு, அதுவும் வந்து வடச்சென்னை வாசி புத்தகம் ஷாப்ல வந்து நம்ம அமைஞ்சதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் எனக்கு உங்களை அறிமுகமானதே இந்த பிளேஸ்ல தான். எனக்கும் உங்களை பெரிய நன்றி. ஆமா, இங்க வந்து இன்னைக்கு இந்த போட்காஸ்ட் வந்து நடத்துறதுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்பான்சர் இருந்ததுக்கு வடச்சென்னை வாசி புத்தக நிலையத்துக்கு ரொம்ப நன்றி. ஏன் இந்த போட்காஸ்ட் திடீர்னு ஆல் ஆஃப் சடன் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஜென்ரலா வந்து போட்காஸ்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாருமே வந்து சோஷியல் மீடியால பாக்குறாங்க, லிசன் பண்றாங்க. இப்போ நம்ம யாரெல்லாம் வந்து போட்காஸ்ட்க்கு வராங்கன்னா சினி இண்டஸ்ட்ரீஸ், பிசினஸ் பண்றவங்க அப்படின்னு. வை நாட்? ஓகே ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி. சரி, இப்போ வை நாட் ஒரு ஆத்தர் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரெண்டா யோசிச்சது தான் இந்த போட்காஸ்ட். ஆத்தர் வந்தா சரி, எதுக்கு நானு கேட்க மாட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆத்தர்ப்பா. பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க, உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ, ஒரு ஆத்தர் வந்து வந்தா வந்து எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஜென்ரலா இப்போ ஒரு ஸ்டோரி அப்படின்னா இதுதான் ஸ்டோரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரியும். பட் ஆனா ஒரு கவிதை இல்ல ஒரு கட்டுரைன்னும் போது ஒரு ரீடருக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து புரியும். ஆத்தருமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதியிருப்பாங்க. அது வந்து ஒரு 1-to-1 ஒரு ரீடரும் ஒரு ஆத்தரும் வந்து பேசினா அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்றது இன்னும் நிறைய பேர் ரீச் ஆகும்ன்றதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட். சாரி டு இன்டர்பிரட், பட் ரீடர் ஆத்தர் பதிலா ஒரு கிரிட்டிக்கும் ஒரு ஆத்தரும் இன்டர்பிரட் பண்ணாதானே கிரிட்டிக் தானே. நான் அதையும் பதிவு பண்ணோம். கீர்த்தனா வந்து கிரிட்டிக். எப்படி என்ன ஆத்தர் நான் கிளைம் பண்ணிக்கிறேன்னா, ஆனா அவங்க கிரிட்டிக்னு அவங்க சொல்லிக்கலாம், அது உண்மைதான். ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் புக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இளமாறன் யார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை. ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு 3 புக்கை எழுதியிருக்கீங்க, 3 காமிக்ஸ் பொலிட்டிக்கல் வியூஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க எழுதியிருக்கீங்க. அதுல வந்து எனக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும்னா, இளமாறன் வந்து ஆத்தரா ஆனது எப்படி? அவர் வந்து ஒரு ஆத்தரா ஆகுறதுக்கு புஷ் பண்ணது வந்து ஒரு மனிதரா இல்ல ஒரு இன்சிடென்ட்டா இல்ல ஒரு புத்தகமா அப்படின்னு பதில் சொல்றாங்க. ஆமா, ஆத்தர் ஆகிறதுக்கு புஷ் பண்ணது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு மனிதர், ஒரு இன்சிடென்ட், ஒரு புத்தகம், 3த்துக்கும் 3 முக்கிய பங்குகள் இருக்கு. அதெல்லாம் மாத்துக்கிறது. ஐ மீன், ஏன்னா நீங்க கரெக்டான கேள்வி அது. ஒரு மனிதரா வந்து எங்க அப்பா எனக்கு ரொம்ப பெரிய உந்துதல். எல்லாருமே இப்ப நானே அதை பாக்குறது இல்லை. எங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தை கூட எல்லாம் பேசும்போது யாரும் ஒரு 10ல் 9 பேரே வந்து வீட்டுல இருக்கிற புக்கோ பேப்பரோ ஏதோ ஒன்று கொடுத்து இதை படின்னு சொன்னதில்லை. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் டிவி பார்த்துட்டோ இல்லைன்னா கோலி ஆடுறோம் பொம்பர் ஆடுறோம் எடுத்துன்னு போனா எங்க அப்பா விளையாட விட்டுருவாரு. தடுக்கலாம் மாட்டாரு, அம்மா அடிப்பாங்க. பொம்பரம் கோல்லாம் ஆடாது, எங்க அப்பா விட்டுருவாரு. விட்டுட்டு நான் விளையாட்டு ஆட்டி போயிட்டு வந்தோன்னே ஒரு நியூஸ் பேப்பர், அன்னைக்கான டே நியூஸ் பேப்பரை கையில தட்டிட்டு இதை படின்னு. இதை நான் சொல்றது வந்து ஒரு 7வது 8வது அந்த பீரியட்லயே, நான் ஒரு 7வது 8வதுல இருக்கும்போது 13 14 இருக்கும்போது அப்பயே வந்து இதை படினாரு. என்ன இந்த ஆள் இதெல்லாம் படின்றாரு, நான் வாழ்த்தே படிக்க மாட்டேனேன் அப்படின்னு மறுபடியும் நான் விளையாட போறேன்னு போயிடுவேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மாட்டிக்கிட்டு பிடிச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது எங்க வந்ததுன்னா ஸ்கூல்லயும் அதை ஆரம்பிச்சாங்க. வாசிப்புன்னு பிரிட்ஜ் கோர்ஸ் சம்திங் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அது ஞாபகம் இருக்கு, 2012-13 பிரிட்ஜ் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சு யாரெல்லாம் வாசிப்பே இல்லையோ அவங்களுக்கு பிடிச்சி போட சொல்லிட்டாங்க. பாய் பாய் டாடா குட் பை கத்தம். அதுல இருந்து நான் தப்பிச்சது காரணம் எங்க அப்பா என்ன பிடிச்சி, அது எங்க அப்பா மாட்டிக்கிட்டேன். ஒரு பேப்பர் கொடுத்து அந்த தலையகம் எடிட்டோரியல் நியூஸ் பேப்பர்ல வர எடிட்டோரியல் படிக்க சொல்லுவார். பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல வந்து தி இந்து தமிழ் வந்துடும். தி இந்து தமிழ் அது படிக்க சொல்லுவாரு. எங்க வீட்டுல தீக்கதை பேப்பர் வாங்குவாரு, அதை படிக்க சொல்லுவாரு. பக்கத்து வீட்டுல தினத்தந்தி வரும், தினமலர் வரும், அதை படிக்க சொல்லுவாரு. திடீர்னு படிக்க சொல்லுவாரு. ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும். எழுத்துக்குட்டியா பச்சு தப்பிச்சிருவேன். எங்கேயா திணறானு சொல்லி கொடுத்துருவாரு. படிச்சு அப்படிதான் வந்தது. ஸ்கூல்ல பிரிட்ஜ் கோர்ஸ் பண்ணும்போது சரளமா படிச்சேன். தமிழ்ல படிங்கனாலே சரளமா படிச்சேன், இங்கிலீஷ்ல படினாலே சரளமா படிச்சேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க கூட திணறான் படிக்கும் போது. அவங்க எழுதுறானுங்க, பட் படிக்கிற திணறாங்க. என்னால படிக்க முடிஞ்சது.
அப்பயே எவ்வளவு வந்து அணுந்து அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அங்க எங்க அப்பா வந்து வாசிப்ப ஆரம்பிச்சு. அந்த வாசிப்பு வந்து அப்படியே தொடர்ச்சியா வந்து தினமலர்ல சனிக்கிழமை வந்து சிறுவர் மலர். எனக்கும் ஃபேவரட். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அந்த சிறுவர் மலர் பேப்பர்ல வந்து நிறைய கதைகள் வரும். மாயக்கண்ணாடி, வினோத உலகம், மாய மோந்திரம், அப்புறம் இந்த தலைவர்கள் இருக்காங்க, நெல்சன் மண்டேலா, ஆபிரகாம் லிங்கன், அப்புறம் காந்தி, இந்த மாதிரியான தலைவர்களை பத்தி நிறைய ஒரு தொடர் கதை மாசத்துக்கு 2 கொடுப்பாங்க. அதுவும் எங்க அப்பா எடுத்துட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சாரு. அந்த வயசுல அதுதான். ஸோ ஒரு நபரா பார்த்தா எங்க அப்பா வந்து வாசிப்பை ஊக்குவிச்சாரு. வாசிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த வாசிப்பு தொடர்ச்சியா போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் புத்தகமா கேட்டீங்கன்னா இந்த சிறுவர் மலர் வந்து ஏன்னா அது ரொம்ப சிம்பிளா ஒரு நீங்க படிச்சீங்கன்னா இப்ப கூட இது இருக்கு, இன்னும் வருது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4 பக்கத்துல ஒரு நிகழ்வை பத்தி ஒரு 4 புகைப்படங்களோட காமிக்ஸ் மாதிரியே இருக்கும். இப்பதான் வந்து டிசி, மார்வல், மாங்காலாம் பேசுவோம். ஆனா அப்பயே நம்ம ஆளுங்க காமிக் போட்டாளுங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து அந்த டிராயிங்ஸ் போடுவாங்க, அப்புறம் அந்த பசில் கட்டல்ஸ் இருக்கும், அப்புறம் 5 டிஃபரன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பஞ்சா இருந்துச்சு. நாகத்துல 10 இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் நிறைய கிரியேட்டிவும் நிறைய கூட்டிடுச்சு. ஸோ அங்க ஆரம்பிச்சுதான் அந்த புத்தகம். தருணம் எங்க ஆரம்பிச்சுன்னா சென்னை பல்கலைக்கழகத்துல இதழியல் மற்றும் தொடர்பியல் படிச்சேன், ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். அங்க வந்து ஒரு தருணம் ஆரம்பிச்சு. சும்மா ஃபேஸ்புக்ல ரைட் அப் போட்டுட்டு இருந்த பீரியட் அது. ரைட் அப்லாம் 2 பேரோட டீ குடிக்க போகும்போது எழுத ஆரம்பிச்சது. 2 பேரோட தருணங்களை வந்து நடந்த நிகழ்வுகளை வந்து ரைட் அப்பா எழுதி போட்டுருக்கும் போது அங்கிட்டும் ஒரு நபர் வந்து அமைஞ்சாரு. எங்க துறை பேராசிரியர் வந்து ஜெய்சக்திவேல் சார், அவருக்கு ஒரு பேர் நன்றி சொல்லணும். அவர் வந்தாரு, தம்பி நீங்க போற ரைட் அப்லாம் நல்லா இருக்கு, நீங்க ஒரு புக்கு போடக்கூடாது. எனக்கு ஷாக் என்னன்னா, நானே வேலை வெட்டி இல்லாம ரைட் அப் போடுறேன், உங்களுக்கு இருக்கிற வேலையில என் ஸ்டேட்டஸை உட்காந்து பாத்துட்டு இருக்கிறீங்களே ஏன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே சொன்னேன். மாஸ் கம்யூனிகேஷன்ஸ் வரும்போது இந்த ஜேர்னலிசம் மாஸ்டர் டிகிரியில வந்து திரும்பி அந்த தருணம் கூட்டிட்டு வந்தது. அங்க வந்துதான் டீ குடிக்கலாமா டீ, அப்புறம் அப்படியே தொடர்ச்சியா. அது பெரிய கதை. பட் 3மே எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. ஓகே, புக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா தெரிஞ்சது வந்து உங்க 3 புக்கோட டைட்டில். அதாவது டைம் இருந்தா படிங்க, டீ குடிக்கலாம், அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஏன்னா வந்து ஒரு ஆத்தர் வந்து கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க மட்டும் டைம் இருந்தா படிங்க அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வச்சிருந்தீங்க. ஒரு டைட்டிலுக்கு பின்னாடியும் ஒரு இளமாறன் இருப்பாரா? எந்த பர்ஸ்பெக்டிவ்ல எந்த இளமாறன் கேக்குறீங்கன்னு தெரியல. ஆனா அந்த கேள்வி எனக்கு புரிஞ்சதுல பதில் சொல்றேன். டீ குடிக்கலாமா வந்து 2023 வரும்போது அப்போ ஒரு இளமாறன் இருந்திருப்பான். சமுதாயம்ல நம்ம தான் மாத்த ஜேர்னலிசம் போறோம், நம்ம எழுதுற கேள்வி எல்லாம் அரசாங்கத்தை உழுக்கணும்ன்ற ஒரு பார்வையும் ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தாலும் எந்நேரமும் அதுல மட்டுமே இருந்துடக்கூடாது. எப்ப பாரு புரட்சி, போராட்டம், களப்பணி, ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரியே இருந்துச்சுன்னா சொல்றேன். வீட்டுல 24 மணி நேரமா டிபேட் ஷோவே பாத்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்காது, எரிச்சல் ஆயிடும். ஆனா நமக்கு ஒண்ணு இருக்கும்ல, நமக்கு ஒரு அவேவா வந்து ஒன்னு ஒர்க் பண்ணு. அப்படி இருந்தா டீ குடிக்கலாமா. ஒரு எதிர்ப்பாளனரோட இன்னொரு பாலினர் வந்து ஒரு டீ குடிக்கிற நேரத்துல நடந்த சம்பவங்களை மையப்படுத்திருக்கும். அதுக்குள்ளேயும் அரசியல் இருக்கும், அதுக்குள்ளேயும் ஜெண்டர் பாலிடிக்ஸ் இருக்கும், ஐடியாலஜி பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா அது வந்து ஒரு பிளசண்டா ஒரு காதல் கதை மாதிரி கொண்டு போயிருப்பேன். காதல் கதை ஃபிளேவர்ல தட்டி உள்ள போயிருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு இளமாறன் வந்து அந்த இளமாறன் தான் நான் இன்னும் ஏங்கிட்டு இருக்கேன். ஐயோ அந்த இளமாறன் எல்லாம் போறாங்க. எனக்கு பர்சனலா ரொம்ப ஃபேவரட். ஃபர்ஸ்ட் புக் தாண்டி ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அதே மாதிரி டைம் இருந்தா படிங்க வந்து நீங்க படிச்சிட்டீங்க. ஸோ ஏன் டைம் இருந்தா படிங்கன்றது காரணம். அதுக்கு பின்னாடி இந்த இளமாறன் யாருன்னா அது எல்லாமே நம்ம பேச வேண்டிய விஷயங்கள். ஆமா, கண்டிப்பா. ஆமா, அதுல இருக்க அந்த 12 தலைப்புகளும் 12 கட்டுரைகளும் வந்து கண்டிப்பா விவாதிக்க வேண்டியது. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஜெனரேஷன்ல ரொம்ப சண்டை போட வேண்டிய விஷயம். ஆனா அதை பத்தி ஒரு 24 மணி நேரத்துல ஒரு நிமிஷம் கூட அதை பத்தி யோசிக்க யாருக்கும் டைம் இல்லை. அப்படி என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்டா ஒண்ணுமே பண்ணல. சோ விவாதிக்க கூட நேரம் இல்லாம இருக்கும் போது உனக்கு நேரம் இருந்தா அதை படி, அப்படியாவது நீ விவாதிக்க வரியான்றதுதான் அது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து அதுவும் நீங்க படிச்சிட்டீங்க. அதுவும் வந்து ஒரு உறவுக்குள்ள இருக்கிற சிக்கல் தவிர்ப்பு இயக்கம். அதுதான் எப்படி சொல்ல, உங்க லவ் சைடு அதை எடுத்துட்டு வந்த புக்கும் அது சொல்லலாமா? அப்படி கவிதை இருக்குல்ல, லவ் சைடு இல்ல, காதலிக்கும் நான் கவிதைகளே எழுதுனேன். சொல்றாங்க பெரிய அளவுல எழுதி கொடுத்ததெல்லாம் கிடையாது. ஆனா அது என்னை விட்டு நீங்கும் போது இருந்த அந்த தவிர்ப்பு இயக்கம் இருக்கு. அந்த அந்த ஒண்ணு சொல்லுவாங்க, கிட்ட இருக்கும்போது அருமை தெரியாது, தூரம் போனா அருமை தெரியும். அந்த காலங்காலமா சொல்லுவாங்க ஏ ஜோக்கர் அப்படின்னும். அது ரியலைஸ் பண்ணும்போது வந்துதான்
இல்ல எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முகம் இருக்கும் பின்னாடி. இப்ப அடுத்து ஒண்ணு வந்துட்டு இருக்கு, அதுக்கு இப்ப பக்குவப்பட்ட முகம். நான் சொல்றது 2026 பிறகு இருக்கிற ஒரு முகம் இருக்கும்ல, அந்த முகம் இப்போ ஒன்று வந்துட்டு இருக்கு. அனௌன்ஸ் பண்ணலாமா அதை? சொல்லுங்க. கான்ட்ரவர்சி கதை. கான்ட்ரவர்சி கதை கண்டிப்பா வெயிட் பண்றோம். நானே வெயிட் பண்றேன். அப்போ வந்து புக்கு டைட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு டைட்டில் இல்லாம அது வந்து ஒரு பின்னாடி அது பெரிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அப்படின்ட்டு புரியுது நீங்க சொல்றதுல. அண்ட் புரியுது.